பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜு இருந்துட்டு பாண்டியனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீ எதுக்காகமா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே உங்கள் அத்தை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னவே எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. சித்தப்பா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எல்லாருமே மாறி எங்களை ஏற்றுக்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடைசியில் எல்லாத்தையும் இப்படி சண்டையில் கொண்டு வந்து விட்டுடுறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் நீங்கள் கடைசியில் முடிவெடுக்கிறது சொத்து விஷயத்த மட்டும்தான். உங்களுக்கு இந்த சொத்து தானே வேணும், நாங்கள் முன்ன பின்ன நாங்கள் வந்து இந்த சொத்தில் பங்கெடுப்பேங்கன்னு நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இந்த சொத்தில் ஒரு பைசா கூட எனக்கோ இல்லை அத்தைக்கோ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்த பேப்பரில் சைன் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா போதுமா, உங்களோட பயம் எல்லாம் தேர்ந்துச்சா? நானும் கதிரும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ நானும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அத்தை மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி அத்தையே தான் பொய் சொல்லிட்டோமே, தான் புருஷன் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. நாங்கள் எங்களோட நல்ல மனசுக்கு ஒன்றா இருப்போம், ஆனால் சொத்தன்னு அலையிறீங்க பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்றைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க.